மீன் சந்தை பகுதிகளில் வந்து மீன்கள் எல்லாமே வந்து என்ன விலைகளில் இன்றைய நாளில் எவ்வளோ கிழங்கு 10 கிழங்கு 100 ரூபா. இந்த சட்டி 1200 ரூபா. ஊர் சேவல்கள் பேடுகள் ஒன்று உங்கள்கிட்ட எவ்வளோ இது கனவா இது எத்தனை கிலோ இருக்கு? 4 கிலோ இருக்கு. அதனால மீனெல்லாம் நலிஞ்சிருதா மீனெல்லாம் அளவு பெருசு நண்டவளா அறம்புறமா மீன் நண்டு ஆறா மீன் நகரவையில் ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறேன். நான் இன்றைக்கு நிற்கிறேன் கல்வியங்காடு பொதுச்சந்தை பகுதியில் நிற்கிறேன். கல்வியங்காடு சந்தியில் நிற்கிறேன். இன்றைக்கு இந்த நகர பகுதியை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டு அப்படியே இன்றைக்கு நாங்கள் கல்வியங்காடு மரக்கறி சந்தையும் மீன் சந்தை பகுதியை வந்து சுற்றி காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் மரக்கறிகள் என்ன விலைகளில் விற்கிறாங்க, மீன் சந்தை பகுதிகளில் வந்து மீன்கள் எல்லாமே வந்து என்ன விலைகளில் இன்றைய நாளில் விற்கிறார்கள்னு சொல்லி இந்த காலி வாயிலாக தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஒவ்வொரு பகுதிகளாக நாங்கள் சந்தை பகுதிகளையும் முழுமையாக வந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியங்காட்டு பகுதியில் வந்து விலை நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த காலி வாயிலாக பார்க்க போகிறீங்க. யாராவது உங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நான் இந்த சந்தை பகுதி இந்த சந்தியில் நிற்கிறேன். கல்வியங்காட்டு சந்தி என்று சொல்லுவாங்க. இதில் பெட்ரோல் செட் இருக்குது. நாங்கள் அப்படியே நகர பகுதியையும் பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் போவோம். ஓகே, இங்கே சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் செட் இருக்குது. பெட்ரோல் செட்டு பக்கத்துலேயே நல்ல அருமையான சைவ கடை, சாப்பாடு கடை இருக்குது. ஓகே, இங்கே பக்கங்களில் பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகள், கேமரா கடைகள் எல்லாம் இருக்குது. இதுதான் அந்த சந்தி. அந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு கடைகள்லாம் இருக்குது. பாருங்கள், உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த பகுதியால் நாங்கள் சந்தை பகுதிக்கு போகணும். இங்கே பக்கங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான கடைகள் இருக்கும், பலசரக்கு கடைகள் இருக்கும். இந்த பக்கங்களில் பாருங்கள் இவ்வளோ வாகனங்கள் நிற்குதுன்னு பாருங்கள். சின்ன சின்னதாக கடைகள் எல்லாமே வந்து இந்த பக்கங்கள்லாம் இருக்குது. இதில் குட்டியாக ஒரு வாழைக்குள்ள கடை ஒன்று இருக்குது பாருங்கள். அதை விட பாத்திர கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். பாத்திர கடை, சீடி கடைன்னு சொல்லி இதுதான் அந்த சந்தை பகுதி. சந்தை கட்டிட தொகுதி தான். ஓகே, இதில் பாருங்கள் இந்த மரக்கன்றுகள், பூக்கன்றுகள் எல்லாமே வந்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். குரோட்டன் சொல்லி நிறைய வச்சு வைக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ கிழங்கு? 10 கிழங்கு 100 ரூபா. 10 கிழங்கு லாபமாக கிடக்கு. சரிங்க வரணும். ஓகே, இங்கே பாருங்கள் வெளியிலேயே நகை கடை இருக்குது. வெளியிலேயே பாருங்கள் இதில் பாத்திர கடைகள் எல்லாமே இருக்குது. தெருவுரமாகவே வந்து இந்த பாத்திர கடைகள் எல்லாமே வந்து விற்கிறாங்க. அண்ணா இது எவ்வளோ அண்ணா? இது வெளியே போகிறேன் 1200 ரூபா. 1200 ரூபாய்க்கு ஓகேம்மா கிடக்கு. அன்றைக்கு அங்கே யாழ்ப்பாண சந்தைக்கும் 30 ரூபாய்க்கும் 1200 ரூபா தான் சொன்னாங்க. ஓகே, இது 500 அந்த தட்டோட சேர்த்துனே ஒரு ஆட்ரு. ஓகே 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 ஓகே. இதை பாருங்கள், இதில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பாத்திர கடையில் இதெல்லாம் வாங்கிக்கொள்ளலாம். 1200 ரூபா. இந்த சட்டி 1200 ரூபா. இது 600 ரூபா. இது இந்த தோசைக்கல் மேய் கிடக்குது. இதில் இந்த எலி பிடிக்கிற பொறி எல்லாம் இருக்குது. அப்போ எல்லாமே இருக்குது. பானை, சட்டி. இங்கே பாருங்க, கிளீனிங் எல்லாம் வச்சுக்கலாம். எடுத்து விடுங்களே அப்படின்னு சொல்லி ஊர்கோழி எல்லாம் இருக்குது. வெளியில் பாருங்க எவ்வளோ ஊர்கோழி இருக்குது. எவ்வளோ ஊர்கோழி? எவ்வளோ ஊர்கோழி? 35 உண்டா? ஒரு ஊர்கோழி பாருங்கள், கழுத்து வெட்டி. இது சேவல், அதுவும் கழுத்து வெட்டி தான். கோடெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கோடு சோடியாக கட்டி விட்டுட்டாங்க. இல்லை விட்டு வந்து இங்கே பாருங்கள், கூட்டுக்கையும் வச்சுக்கணும். உங்கள்கிட்ட எவ்வளோ? அது இல்லையா அதிகமாக? இங்கே பாருங்கள் அதிகமாக இந்த ஊர் சேவல்கள், பேடுகள் ஒன்று. உங்கள்கிட்ட எவ்வளோ இது சேவலா? பாடு பாருங்க நிற்கல. எவ்வளோ அண்ணா இது? 2500 4,000 மணியும் இருக்குது. ரைட் ரைட். ஒவ்வொரு சைஸுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஊர் பேடுகள், சேவல்கள் எல்லாமே இதில் வச்சு வைக்கணும்.
இதில் பாருங்கள் இறைச்சி கடைகள் இருக்குது. நேற்றுக்கு சின்ன சின்னதாக இறைச்சி கடைகள்லாம் இருக்குது. பாருங்க நடக்குது இதில். எவ்வளோ கோழி இறைச்சி எவ்வளோ? 1000 ரூபா. குறைஞ்சிட்டு விலை என்ன இப்போ? இங்காலம் இருக்குது, இங்காலம் இருக்குது. இந்த பாருங்க நடக்குது வேலை. வெளியிலே இறைச்சி கடையெல்லாம் இருக்குது. கோயில் 1000 1100. வெளியில் ஊர் சேவல்கள் வைக்கிறாங்க. இதில் கருவாடெல்லாம் ஐயா எவ்வளோ கருவாடு? கிலோ 600 ரூபா. ரைட் ஐயா. இதில் சூடா என்ன அது? சூட கருவாடு வச்சு வைக்கிறார் ஐயா. இப்படி உள்ளுக்கு மீன் சந்தை பாருங்க. இங்கே பாருங்க அப்பா மீன் சந்தை. மீன் நண்டு கனவை வாழை இருக்குது. வாழை கனவை 1500. 1500. ரைட் கனவை வேறு பெரிய கனவை. நண்டு 2000. ரைட் உள்ள மீன் 1600. இவன் அங்கே வர்றான் கிடைக்கல. பாறை மீன் எல்லாம் வெட்டி விற்கலாம். அண்ணா இந்த மீன் எவ்வளோ? கிலோ 2000. இது எத்தனை கிலோ இருக்கு? 4 கிலோ இருக்கு. ரைட் 4 கிலோ வேண்டாம். 4 2 8 8000 ரூபா. நீங்கள் அதை வெட்டி வைக்கிறீங்களா? பங்கு போடுறீங்க. ரைட் எவ்வளோ வாங்கு? அது 2000 தான். வெட்டி கொடுக்குறீங்க அப்படியே. பாருங்க அண்ணா பாறை மீனை வெட்டி விற்கிறாரு. போட்டு விற்கிறார் அண்ணா. ஐயா குட்டியா வச்சு கனவா வைக்கிறார். ஐயாட்ட எவ்வளோ கனவை? 2000 ரூபா. அதெல்லாம் அது 2000 ரூபா ஒட்டடிக்கிறாங்க. கிலோ இது சின்ன நாள் என்ன சூடா 300 ரூபா. பரவாயில்ல 300 400 500 மெத்தே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சூட. கயல் 600 ரூபா கிலோ. இந்த மலிவா இருக்குண்ணே. என்ன காரணம்? விரதம் தூக்கிட்டாங்க. ரைட் விரதம் தூக்கினாலும் மீனெல்லாம் நலிஞ்சிருதா. மீனெல்லாம் 600 ரூபா சூட 300 ரூபா 700 ரூபா. சவுத்தி விரதத்துக்காண்டி என்ன? ஓகே இதோட நெத்தலி 800 ரூபா. இது கனவா 1600. அவங்க 2000 சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல. நல்ல பெரிய ஆளாக கிடக்கு. எவ்வளோ நேரம் அளவு பெருசு? 2000. அது சின்ன 1600. ரைட் இது என்ன? இது சிங்கின்ற என்ன அடிக்கு மின்னல வருது. இங்கேயும் இருக்கு நண்டு என்ன இறாலும் கனவை பெரிய இறால் சின்ன இறால் வேற. இங்கே நண்டு கடை கிடக்கு. நண்டு கடை. ஐயா எவ்வளோ நண்டு? எவ்வளோ? 1000 ரூபா. கொஞ்சம் விலை கூடமாக கிடக்கு. இது சின்ன 400 ரூபா. இப்போ ஒரு சைஸுக்கு ஏற்ற இல்லை அப்படியே. ரைட் இங்காலம் பெரிய நண்டெல்லாம் இருக்குது. இது எவ்வளோ? இது கொஞ்சம் பெருசு என்ன? ரைட் எவ்வளோ காலமாக சரிங்க தொழில்? 30 வருஷமாக சரிங்க. இங்கே தான் சரிங்களா? கல்யாணம்ல? ஓகே வாழ்த்துக்கள். பாருங்க மீன் சந்தையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அறம்புறமாக மீன் நிறைய மீன் கிடக்கு. அண்ணா எவ்வளோ மீன் எவ்வளோ? கூட அதிகமாக 1000 1100 அந்த விலைகள்லாம் விற்கிறாங்க. பாருங்க இவ்வளோ மீன்கள் இருக்குன்னு பாருங்க. வெட்டுற போதையும் இருக்கு. அதனால வைக்கணும். அண்ணாட்ட எவ்வளோ சூட? 400 ரூபா. ஓகே அதிகமாக 300 ரூபா 400 ரூபா அந்த விலைகள்லாம் விற்கிறாங்க. பாருங்க பெரிய பாறை மீன் எல்லாம் இருக்குது.
பண்ண இப்போ தான் விசிட்டு வந்துக்கார் அண்ணன் செதில் அடிக்கிறார். இந்த சைஸில் பாருங்க, முக்கிய சைஸில் எல்லாம் நிறைய பேர் எவ்வளோ வேணும். வணக்கம், எவ்வளோ மீன் போகுது கிலோ? எவ்வளோ மீன்? 1400 1200. வாழை மீன் 800. இது 1300 1000. ஓகே, இது வேறு மூணு மீன் எவ்வளோ முறை கிலோ எவ்வளோ இல்லை இல்லையே இல்லை. ஐயா திருக்கே எவ்வளோ திருக்கே? 600. கிலோ திருக்கே 600. ஐயா சின்னதாக பாருங்க, வச்சு வச்சு விட்டு இதில் உயிரோடு நிற்குது. ஓகே, ஐயா இப்போ கையில் இது வச்சுருக்க பாருங்க. பக்கத்துலேயே இருக்குது, தொடர்ச்சியாக இருந்தது பாருங்க. எவ்வளோண்ணா முரல்? முரல் எவ்வளோ? 600. ஓகே, முரல் 600. கயல் மீன் 650. பாரு 1400. 650 650 பாருங்க. ஒரு விலைகளில் சின்ன சின்ன விலைகள் வித்தியாசத்தில் எல்லா இடமே மீன் விற்றுருக்காங்க. ரெண்டோடா 1200. ஓகே, ரொம்ப இல்லை கனவா 1800. 2000 600. எவ்வளோ உங்கள்கிட்ட? அரை கிலோ 500. இது என்ன கொஞ்சம் பெருசாக இருக்குது, வித்தியாசமாக சூடே இல்லை? கீரி ஏண்ணா, கீரி 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 ரைட்டு. இது பாரு. ரைட் ரைட். இது பாரு எவ்வளோ? இது கிலோ 600. எடுக்கத்தான் வாங்குறீங்களா இந்த ஜூட்டு? ரைட்டு, கீழே நன்றியா. ஓகே, அண்ணன் இந்த இதெல்லாம் பார்க்குறவராம் வீடியோ. எவ்வளோ ஹீரி உங்கள்கிட்ட? ஆமாம்மா 1000 ரூபா. ஹீரி 1000 ரூபா. சூடா 400 கிலோ. ஓகே, ஓகே, இங்கெல்லாம் பாருங்க மீன் போட்டு கார மீன் கார நல்லா பெரிய மீன் காரம் வந்து. ஓகே, இதான் சந்தை இன்னைக்கு. இதில் நிறைய விளா மீன் இருக்கு. எவ்வளோ விளா மீன் உங்கள்கிட்ட? எவ்வளோ எவ்வளோ? கிலோ 800. உங்கள்கிட்ட தான் நிறைய மீன் கிடக்கு. இது மட்டும் தான் எடுக்க நீங்கள். ரைட் ரைட். இப்போ மட்டும் தெராசு பாய்க்கிறீங்க, மற்ற இது பாய்க்கிறீங்க இல்லையா? கராச்சி இல்லை நல்லது. அது சரியோ? இதுலேயே பார்ப்பணும். இது உண்மை, இதான் உண்மை பழைய காலத்து. இப்போ எல்லாம் இது நிறைய பார்க்கிறீங்க அந்த நீட்டில் தான். நண்டு என்னக்கா 32. நண்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, அப்போ ஐயோ நகரவே இல்லாமல் கிடக்கு. நகரவே இல்லாது அந்தளவுக்கு. ஆமாம், கொஞ்சம் கொடுக்கணும். நகரவே இல்லாத. ஓகே, நாங்கள் மீன் சந்தை பகுதி வந்து பார்த்துருப்போம். மற்ற பக்கத்தில் மரக்கரை சந்தை இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் போய் பார்ப்போம். எவ்வளோ வேற? எவ்வளோ? 1400 மீன் கிலோ. மீனுங்குது மீன் இல்லாமல் உடன் மீன் மீனுங்குது எல்லாம் அப்படியே. எவ்வளோ ஆண்டு? கிலோ 400. வர 300 400 500 அந்த விலைகள்லாம் இப்போ நண்டு எல்லாம் போகுது. பெரிய நண்டு விலை 2000 தானே? 2500. இது ஆக பெரிய ரெண்டாக கிடக்கு. ஒவ்வொரு சைஸில் இருக்குது.
இங்காலே இருக்குது பாருங்கள், இங்காலே நிறைய இருக்குது. இங்கெல்லாம் சந்தை இருக்குது, மரக்கறி சந்தை. இங்கே பாருங்கள், இதுதான் கல்வியங்காடு மரக்கறி சந்தை. ஓகே அம்மா எவ்வளோ முருங்கை அப்படி 150 ரூபா அப்படி பாருங்க முருங்கை. இதில் ஒவ்வொரு இல வகைகள் எல்லாமே இதில் அம்மா கருவேப்பிலை எல்லாமே பிடியாக வச்சு விற்கிறாங்க. இங்கே வாங்குது. இது என்ன இல்லை அம்மா? இது சிறு குறிஞ்சியா பாருங்கள். குறிஞ்சாயில் இல்லை அந்த இதுகளுக்கு நடத்துவதற்கு தேவையான எல்லாமே அம்மாட்ட இருக்குது. இந்தியாவில் பாருங்கள், ஹீரே எல்லாமே இருக்குது. அண்ணா ஹீரே எவ்வளோ? 130 ரூபா ஹீரே. 130, 150. உருளைக்கிழங்கு 200 கிலோ. 200 ரூபா உருளைக்கிழங்கு கிலோ. தக்காளி பழம் அது 350 கிலோ. 350 ரூபா. வெங்காயம் பெரிய வெங்காயம் 250, 240 கிலோ. 250, 240 கிலோ. ஓகே. பைத்தாங்க 1000. கொஞ்சம் முத்தல், பெரிய முத்தலாக கிடக்கு. அது முட்டை இல்லை, அந்த போயிட்டாங்க வரை இந்த போயிட்டாங்க. சாவச்சேரி கொழும்பு. இது சாவச்சேரியாண்ணா? 120. ஓகே, இது கொழும்பா? தமிழில் போயிட்டாங்க. தமிழில் பூசணிக்கா 150 கிலோ. 150. கேரட்டு 600 கிலோ. 600 ரூபா. ஓகே அண்ணா, நல்ல ஸ்பீடாக சொல்கிறேன். இது ஈரப்பிளாக்கு 200 உண்டு. 200 ரூபா ஒரு இது. ஓகே. அப்போ புடலங்க 300 கிலோ. 300 ரூபா கிலோ. வெங்காயத்தாறு 400 கிலோ. 400 ரூபா. கத்தரிக்காய் 800 கிலோ. 800. எங்கே கத்திரிக்காய்? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் கத்திரிக்காய். ஓகே. கோவா 400 கிலோ. 400 ரூபா. அண்ணன் எல்லாம் நல்ல குயிக்காக தான் சொல்கிறேன் எல்லாம் கடை. பாவக்காய் 600 ரூபா. பாவக்காய். முள்ளாங்கி 200 கிலோ. 200 ரூபா. அண்ணன் நல்ல சரியான குயிக்காக சொல்கிறேன். எனக்கும் உதவியாக இருக்குது. இப்படி பாருங்க, இங்கே அலையும் தொடர்ச்சியாக அப்படியே நிறைய கடைகள் இருக்குது. கரெக்ட். ஒரு அன்னைக்கு விலையெல்லாம் கேட்டோம் அதிகமாக. அலையும் ஒரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பாருங்கள். சின்ன சின்னதாக வச்சு அப்படியே மரக்கறி எல்லாம் விற்கிறாங்க. சண்டை அமைச்சு விற்கிற அப்படியே நாங்கள் வெளியேறும் போது இதுதான் சந்தை. உங்களுக்கு காட்டி கிடக்கு பாருங்கள். ஐயா இதில் சின்னதாக ஒரு பழசில் கடை மாதிரி வச்சுக்கு. என்ன சின்னதாக இதெல்லாம் வச்சு வைக்கிறீங்க உள்ளுக்க? ரைட். அரிசி எவ்வளோ கிலோ? 260 ரூபா. என்ன பொன்னியா? ஓகே. கூடு 600. கூடு 600 ஓகே. இங்கே வாழைப்பழ கடை எவ்வளோடா கிலோ தம்பி? கிலோ போகுது. கிலோ எவ்வளோ? இன்னும் எடுக்கல. கிலோ சொல்கிறா? 100 ரூபா. இதெல்லாம் கலர் எல்லாம் ஒரே இல்லையா? ரைட். கப்பல் இல்லையா? சரி, ஓகே. விலைநிலவரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மரக்கறியின் விலை இங்கே கேட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனுடைய விலைகள் சேவல் 2500 4000 வரைக்கும் இறைச்சியினுடைய விலை, சேவலின் விலை எல்லாமே வந்து கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மதுவிலக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.